பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கம்பு தோசை. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கம்பை வச்சு ஒரு சூப்பரான முருகலான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி கிளியராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். இப்போ இதை 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எல்லாம் எப்படி ஊறிருக்குன்னு. இப்போ இது ஒரு மிக்சர் ஜார்லேயோ இல்லைன்னா கிரைண்டர்லேயோ மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். கம்புக்கு பதிலாக திணை, வரகு, சாமை, ராகி இந்த மாதிரி நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் சேர்த்திக்கலாம். சிகப்பரிசி கூட சேர்த்திக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்பில் 1 கப்பு மில்லட், 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு உளுந்து. இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். நான் மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடுறேன். 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இட்லி துணியில் வச்சு இட்லியாகவும் ஊற்றலாம். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு தக்காளி சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி கூட நல்லா காம்பினேஷன். இப்போ தோசை கல் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சன்னமாகவே ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அதை எடுத்துடலாம். திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான கம்பு தோசை தயார். தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.